The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு விருதாச்சலம் தொகுதிக்கு வெற்றி பெற்ற பிறகு மக்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறேன். அந்த வகையிலே வெற்றி கொடுத்த விருதகிரீஸ்வரருக்கும் விருதாம்பிகை பாலாம்பிகைக்கு முதல் என் நன்றி. என்னுடைய தொகுதி மக்களாகிய அனைத்து மக்களுக்கும் விருதாச்சலத்தில் என் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். 3 நாட்கள் இங்கேயே இருந்து எல்லா ஒன்றியம் எல்லா இடங்களுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க இருக்கிறோம். மீண்டும் ஒரு 3 நாட்கள் அந்த நம்மளுடைய சட்டமன்ற அலுவலகம் திறக்கும் பொழுது சட்டமன்ற அலுவலகத்தை திறந்த பிறகு மீண்டும் ஒரு 3 நாள் நம்மளுடைய விருதாச்சலம் நகரம் அதே மாதிரி மற்ற இடங்கள் எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அது அத்தனையும் அந்த 3 நாட்களில் நான் மக்களை சந்திக்க இருக்கிறேன். நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக சட்டசபையிலே பேசி இப்போ ஆட்சியில் இருப்பவர்களை முதல்வர் அவர்களையும் அது துறை சார்ந்த அமைச்சர்களையும் சந்தித்து நமது தொகுதிக்கும் மக்களுக்கும் வேண்டிய அனைத்தையும் உறுதியாக பெறுவேன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எதுவும் கேட்கணும் கேளுங்க. அதுதான் அதான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் போயிட்டு என்னுடைய இன்னும் கன்னி பேச்சே தொடங்கலை. இப்போ வெறும் இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் தான் இது வரைக்கும் போயிருக்கு. இன்னும் என்னுடைய கன்னி பேச்சு தொகுதிக்கான பேச்சு அது மட்டும் இல்லை, இலாக்காக்கள் தொடர்பாக வருகின்ற பொழுது உறுதியாக விருதாச்சலம் தொகுதிக்காக நான் நிச்சயம் பேசுவேன். இந்த தொகுதியை இந்த விருதாச்சலத்தை மாவட்டமாக மாற்றுவதுதான் முதலில் என்னுடைய கோரிக்கை. எல்லாம் அது வாக்குறுதியிலும் சொல்லியிருக்கேன். உறுதியாக நிச்சயம் அதை சட்டசபையிலும் பேசுவேன். முதல்வருடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று மாவட்டமாக மாற்ற நிச்சயம் எல்லா விதத்திலும் நான் முயற்சி எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திக்கும் போது மாற்றுத்திறனாளிகள் ரீல்ஸ் போடுறாங்கன்னு சொல்லி செக்ரட்டரியேட்ல ஒரு அதை பத்தி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. மக்களே இன்னைக்கு ரீல்ஸ் மோகத்திலையும் சோசியல் மீடியா மோகத்திலையும் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தவறான ஒரு முன்னுதாரணம் என்பதை வருங்காலம் அவங்களுக்கு நிரூபிக்கும். ஒரு முதலமைச்சர் ஆபீஸ்லயே இது நடக்குதுன்னா இதை விட ஒரு எடுத்துக்காட்டு ஒன்றும் இருக்க முடியாது. ஸோ அதை பத்தி எனக்கு எந்த கருத்தும் இல்லை. மக்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுதான் என்னுடைய கருத்து. ஆமா ஆமா, அவங்க கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க வியாபாரங்கள் எப்படி பாதிக்கப்படுது ஆன்லைன் வியாபாரத்தில் என்பதற்காக அவங்க ஒரு நாள் அடையாளமாக இன்னைக்கு இன்னைக்கு கடை அடைப்பு நடத்தியிருக்காங்க. அவங்க கோரிக்கையை அவங்க வலியுறுத்துறாங்க. எது நியாயமோ அது பக்கம் நிச்சயமாக தேமுதிக நிற்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பல எம்எல்ஏக்கள் அவங்களுடைய கல்வி தகுதி குறித்து பல சர்ச்சைகள் எழுந்தது. அதை பற்றி அது அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். அவங்களை யார் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க கட்சி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் கேட்கிறீர்கள். இது குறித்து அந்த கட்சியினிடமும் அந்த இன்னைக்கு ஆட்சி அமைத்திருப்பவர்களிடம் தான் இந்த கேள்வியை நீங்க கேட்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்களே சொல்றீங்க யாருன்னே தெரியலன்னு. இதுதான் இன்னைக்கு மக்கள் கருத்தா இருக்கு. வேட்பாளரே யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது என்பது பரவலாக எல்லாரும் சொல்லும் செய்தி. அதனால் அது பத்தி நான் ரொம்ப விமர்சனம் சொல்ல தேவையில்லை. மக்கள் புரிந்து கொண்டால் போதும். ஆட்சியில் இருப்பவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை எங்க கிட்ட கேட்கிறீங்க, நீங்க அவர்களிடம் கேட்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நீங்க சட்டமன்றத்தில் ரத்தன் பண்டிட் பற்றி கேட்ட ஒரு பத்திரிக்கை அடுத்த செகண்டே அதை நல்ல ஒரு தீர்வு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி என்னுடைய வாழ்த்துக்களை உடனே முதல்வருக்கு நான் தெரிவிச்சிருக்கிறேன். ஒரு அரசாங்கம் நல்ல விஷயத்தை தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்களுக்கு முன்னெடுக்குதுன்னா அதை வரவேற்கின்ற முதற் கட்சி தேமுதிக தான். அதே நேரத்தில் ஏதாவது தவறுகள் நடந்தால் எதிர்க்கட்சியாக அதை சுட்டிக்காட்ட வேண்டியதும் நம்மளுடைய தேமுதிகவின் கடமை. இதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் வழியில தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே நிச்சயம் நிறைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்கேன். யாருக்கு? முதல்வருக்கு. அதை நீங்க கேள்வியா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா 717 மதுபான கடைகள் உடனடியா மூடி இருக்காங்க. அதே போல ஸ்கூல் பக்கத்துல கோயில் பக்கத்துல இருக்கிற அந்த டாஸ்மாக்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவித்திருக்கிறேன். அதே மாதிரி சிங்கப்படை பெண்களை பாதுகாக்க உடனடியாக அறிவித்ததற்கும் நான் வரவேற்பு தெரிவிச்சிருக்கேன். மீனவர்களை மீட்டெடுக்க பாதுகாக்க அறிவிப்பு கொடுத்த முதல்வருக்கும் இந்த தமிழக அரசுக்கு என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன்.
அது போல இந்த மக்களுக்கு நாட்டுக்கு முன்னெடுக்கிற விஷயத்தை தேமுதிக என்னைக்கும் ஆதரிக்கும். அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் தமிழக மக்களுக்கு ஒரு தவறான பாதையை வழிவகுத்தாலோ காட்டினாலோ இளைஞர்கள் தான் இதை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப இளைஞர்களுக்கு நீங்க என்ன முன்னுதாரணமா சொல்றீங்க? அதுதான் நான் அன்னைக்கு கேட்ட கேள்வி. அதனால் குதிரை பேரம் இல்லை என்று சொல்லி முகத்தை மூடி சென்றது யார்? அதே போல இன்னைக்கு குதிரை பேரம் இல்லை என்பதை வெளிப்படையாக முதல்வர் அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு அதிமுக ஒரு குரூப்பை அவரே நேரடியாக சந்திக்கிறார். அது எந்த வகையில் நியாயம் என்பது இன்னைக்கு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில இடம்பெற்றவர்கள் எப்படி எந்த நிபந்தனை இல்லாமல் ஆதரவு தெரிவித்தார்களோ அதுபோல அதிமுக இருந்து பிரிந்து வந்தவர்கள் நிச்சயமாக நிபந்தனை இல்லாத ஆதரவு என்று தெரிவித்தால் அது வரவேற்கத்தக்கது. இல்லை என்றால் உறுதியாக அது குதிரை பேரத்திற்கு தான் அது வழிவகுக்கும். தமிழகம் இதுவரை காணாத அந்த குதிரை பேரம் நிச்சயம் நடக்கக்கூடாது என்பதை தான் அன்னைக்கு முதல்வரிடம் நான் சொன்னேன். அதனால பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. எனவே உடனடியாக அந்த பண்டிட் அவர்களை இடைநீக்கம் செய்ததை தேமுதிக தமிழக மக்கள் அத்தனை பேருமே வரவேற்கிறோம். அதனால இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல உதாரணமாக நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அரசு அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. கவுண்டமணி எம்எல்ஏ கனிமொழி அவங்க சோபால உட்காந்து மற்ற அதிகாரிகளை அது அவங்க கிட்ட நீங்க கேட்கணும். அதை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்ட நான் என்ன பதில் சொல்லி, இது அவங்க கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. அதுவும் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் கேப்டனுக்கு கோயிலுக்கு அவர் வரல, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் கிடையாது, உரியவர்கள் தான் அதற்கான பதில் சொல்லணும். நீங்க அவங்க கிட்ட கேளுங்க இந்த கேள்வி. ஆமா, அதான் அன்னைக்கே அண்ணா நான் திருவண்ணாமலையிலேயே பேப்பரை எடுத்து காமிச்சல, அப்புறம் உண்மையான்னு ஏன்ட்டியே திருப்பி கேட்கறீங்க? விருதாச்சலத்தில் இருந்துகிட்டு அவருக்கு எப்படி 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. அதைத்தான் அன்னைக்கு திருவண்ணாமலையில நான் அந்த பேப்பரை எடுத்து பத்திரிகையாளரிடம் காமிச்சேன். அதனால அவர் யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது என்று அவர் சொன்ன பதில் யாருக்குமே உகந்ததாக இல்லை. அதை தான் சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்றாங்க. அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம நாட்டை கொண்டு போயிருது. நிச்சயமாக நான் சொல்றேன், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் மிகப்பெரிய சீரழிவும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மீண்டும் ஒரு லாக்டவுன் வர்றது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஒரு பக்கம், தட்டுப்பாடு ஒரு பக்கம், சிலிண்டர் விலை உயர்வு ஒரு பக்கம், தட்டுப்பாடு ஒரு பக்கம், எல்லா அத்தியாவசிய பொருள்களின் விலைவாசியும் உயர்ந்து விட்டது. கரண்ட்டும் இல்லை. இன்னைக்கு இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதுல கவனம் செலுத்தி தட்டுப்பாட்டையும் நீக்கணும், விலைவாசியும் குறைக்கணும். நான் முதல் நாளே அறிக்கை கொடுத்திருக்கிறேன். இல்லை என்றால் மீண்டும் ஒரு லாக்டவுன் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதை நம் தமிழ்நாடோ தமிழக மக்களோ தாங்கக்கூடிய அளவில் இன்னைக்கு பொருளாதாரமும் நம்மளிடம் இல்லை. இதான் உண்மை. 10 லட்சம் கோடி கடன் என்று இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு. அதனால இதையெல்லாம் சரி செய்து அவரை நம்பி வாக்களித்த அத்தனை கோடி மக்களுக்கும் அவர் நல்ல ஆட்சியை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவர் சொல்லியிருக்காரு, நம்ம டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். பார்ப்போம். இப்போ 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு, 2500 கொடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. கொடுப்போம் டைம். அதுலயாவது அவர் கொடுக்கிறாரா என்பதை பார்ப்போம். இது வாக்களித்த மக்கள் யோசிக்கணும். அவங்களுக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்ச மக்கள் தான் இதை யோசிக்கணுமே ஒழிய நீங்க எல்லா கேள்வியும் என்கிட்டயே கேட்டீங்கன்னா இதற்கு பதில் என்கிட்ட இல்லை. நீங்க தாவேக்காவிடமும் வாக்களித்த மக்களிடம் தான் இதை பத்தி நீங்க கேள்வி கேட்கணும். ஒரு டைம் வேணும்னு கேட்டிருப்பாங்க, கொடுத்திருக்கிறோம். பார்ப்போம் அந்த டைம்குள்ள அவர் சரியா எல்லாவற்றையும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, 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 வணக்கம். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.